Hello aspirants, welcome to Sparks Academy and welcome to next session of T20 series. So in this session, we are going to discuss a very important subject, structural analysis. So structural analysis in the top 20 questions on the pick point. So let's move to the first question. So first question is regarding determination of kinematic indeterminacy. Usually structural analysis for the importance should be given to this topic. Okay, static indeterminacy, then kinematic indeterminacy. அடுத்து மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் லைக் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஸோ திஸ் ஆர் தி பேட்டர்ன் யூ ஷுட் ஃபாலோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கைனமெட்டிக் இன்டர்மிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பிளெயின் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட கைனமெட்டிக் இன்டர்மினன்சி என்ன? வி ஹாவ் அ ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஆல்சோ அண்ட் வி ஹாவ் ஃபார்முலா ஆல்சோ. ஒன்ஸ் இந்த மாதிரி பெரிய ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். For this plane frame, the degree of kinematic indeterminacy is given as 3j minus r minus m, where j represents number of joints and r represents the reaction, unknown reactions, and m represents the number of member. Very simple. Okay, so inga number of joints evlo irukku appadina 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So 3 into 11 minus of reactions எப்படி calculate பண்ணலாம், unknown reactions எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கொடுத்திருக்க சப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற reactions தான் நம்ம எடுத்துக்க போறோம். For fixed it is 3, yes of course. For hinged it is 2 and for roller it is 1. இங்க கொடுத்திருக்க இந்த சப்போர்ட் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா guided roller அப்படின்னு சொல்லுவாங்க. And for this also the reaction is 2. Since even though it is roller, ஓகேங்களா, ரோலர் ஷேப்ல இருக்கு as well as ரோலர் அப்படிங்கிற நேம் இருக்கு அப்படிங்கிறதுனால we shouldn't take a number of reaction as 1. இங்க வந்து number of reactions வந்து 2 ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஒரே ஒரு இதுதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? டோட்டலா 3 + 2 + 1 + 2, டோட்டலி இட் இஸ் 8. மைனஸ் ஆஃப் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ total number of members is 11. So if you calculate this, the final value you get is 14. அவ்வளோதான், simple. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் பிளெயின் ஃப்ரேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஷார்ட்கட்ஸ் மெத்தடை விட டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சப்போர்ட்ல எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறத கேல்குலேட் பண்ணி ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. But instead of doing that, you can go for a direct formula itself. Okay va? So நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமில அப்கமிங் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கான கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈஸி ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் மோரோவர் ரெகுலர் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிள். ஈவினிங் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்ட்டு நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கேட்குறீங்க. எஸ்மா இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. இப்போ ஒரு பேட்ச் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது the syllabus will be covered fully. Okay, GSR இருக்கட்டும், டெக்னிக்கலா இருக்கட்டும், full and full cover பண்ணி கொடுத்துருவாங்க. Apart from that, test will be there. Weekly thrice test will be there. Okay, then materials also provided. உங்களுக்கு வந்து GS materials, book materialsum உங்களுக்கு வந்து hand over பண்ணிடுவாங்க. Technical book materialsum hand over பண்ணிடுவாங்க. So இன்னும் வேற ஏதோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா you can call this number. Okay வா? So let's move to the next question. Again, இந்த degree of indeterminacy base பண்ணி தான் இங்க வந்து both internal as well as external ரெண்டு indeterminacyயுமே கேட்டிருக்காங்க. For the plane frame shown in a figure, whenever that they talk about the plane frame, we have an easy shortcut. Okay, so இங்க இந்த ஸ்ட்ரக்சரை நான் சிம்பிள் கேன்டிலிவரா மாத்துறதுக்கு எத்தனை கட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஷார்ட்கட். இஃப் ஐ வாண்ட் டு கட் திஸ் ஸ்ட்ரக்சர் இன்டு a simple cantilever, எத்தனை கட்ஸ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5, டோட்டலா 5 கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கட்ஸ் வச்சுட்டு எப்படி மேம் நம்ம வந்து டிகிரி ஆஃப் இன்டர்மினன்சி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, again degree of indeterminacy is equal to 3 into number of cuts. Okay, 3 into number of cuts minus of number of degrees of freedom. So இங்க supports பாருங்க, fixed support இருக்கு. இதோட degree of freedom என்ன? 0. Since every support is fixed support, all have a 0 degree of freedom. அப்போ நான் ஏதாவது மைனஸ் பண்ணுமா? இல்ல, தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிஞ்ச் பிரசென்ட் ஆயிருக்கா, இன்டர்னல் ஹிஞ்ச் ஏதோ பிரசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது பாருங்க. எஸ்மா, இங்க வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் பிரசென்ட் ஆயிருக்கு. அந்த ஹிஞ்ச் எத்தனை மெம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. 1 2 3 4 4 மெம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ
மைனஸ் ஆஃப் 3. 4 மெம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால m minus 1, so that gives me 3. ஓகே, ஸோ எத்தனை கட்ஸ் பார்த்தோம்? 5 கட்ஸ் பார்த்தோம். நான் இங்கே வந்து m minus 1 எழுதிருக்கேன். ஸோ யூ won't get any confusion. 5 கட்டு minus of 4 minus 1, so that gives me 3. So 15 minus 3, that gives me 12. Simple. ஓகே, ஸோ இது மாதிரி எந்த பிளேன் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் சரிமா, நீங்கள் சிம்பிள் கேண்டிலிவரா அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த கட்ஸ் இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் இன்டர்வென்சி கிடைச்சிரும். மைனஸ் வேற ஏதாவது நான் பண்ணுமா அப்படின்னா, எஸ் யூ ஹாவ் டு டூ. ஒன்று, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள். இங்கே இந்த கேஸில் வந்து எல்லாமே நமக்கு என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒவ்வொன்றுக்கும் 0. நான் சொல்றது ரியாக்ஷன் இல்லை, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ரியாக்ஷன் வேற, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேற. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது டிஃபார்மேஷன் கேன் டேக்ஸ் பிளேஸ் அட் தட் பர்டிகுலர் சப்போர்ட். டிஃப்ளெக்ஷனா, அதாவது இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் நடக்கலாம், ஸ்லோப் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ரொட்டேஷன் நடக்கலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது தே வாண்ட் டிஃப்ளெக்ட், தே வாண்ட் கெட் எனி ஸ்லோ. ஸோ அதனால நான் 0 போட்டிருக்கேன். ஓகே, அதை பார்க்கணும். அதை தவிர்த்து இன்டர்னல் ஹிஞ்ச் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த இன்டர்னல் ஹிஞ்ச் எத்தனை மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். Then I have to subtract 1 from that number of members. So finally we get the answer. Avlodha, simple, as simple as that. Let's move to the next question. For a plane structure, how many equations of static equilibrium are available? Or plane structure ah irukku, avanga mention pannala frame structure or else beam adu marila mention pannala. Simple ah plane structure appdin sollirukanga. No need to worry. Adu frame ah irukattum or else simple beam structure ah irukattum, plane structure appdin paakumbodhe static equilibrium equations enna? It is just 3. Okay, summation of f of x is equal to 0, f of y is equal to 0, and summation of m is equal to 0. This is the 3 equilibrium equations for a plane structure. Okay, so I have a question for you. What is the degree of static indeterminacy? Okay, what is the degree of static indeterminacy or else internal static indeterminacy for a beam? ஒரு பீம்க்கு இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினசி வேல்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு see who are know that அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்ப்பேன். ஸோ மென்ஷன் இட். what is the degree of static indeterminacy or internal static indeterminacy for a beam? நான் வந்து எக்ஸ்டர்னல் கேட்கல, எனக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் வேணாம், இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்வென்சி மட்டும் வேணும். பீம்க்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. There are equations of equilibrium for a non-coplanar, non-concurrent force system. So, எவ்வளவு number of equilibrium equations இருக்கு non-coplanar, non-concurrent force systemக்கு அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். இது இன்டைரக்டா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா 3D structures. Okay, it is nothing but space frames. ஸ்பேஸ் ஃப்ரேம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது தான் நான் கோப்ளானராக இருக்கும். ஏன்னா whenever talk about the plane structures, it is coplanar. ஒரே சிங்கிள் பிளேன்ல தான் எனக்கு எல்லா ஃபோர்ஸுமே லையா இருக்கு அப்படிங்கும் போது இட் இஸ் கோப்ளானர். பட் நான் கோப்ளானார் அப்படிங்கிற டேர்ம் வந்ததுடனே என்ன மீன் பண்ணுது அந்த இடத்துல? இட் ரெப்ரசென்டிங் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஸோ ஸ்பேஸ் ஃப்ரேம் அப்படிங்கும் போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, நம்பர் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 6. என்னென்ன மேம் அப்படிங்கும்போது summation of mx is equal to 0, summation of my is equal to 0, summation of mz is equal to 0, since we are talking about 3D structures. Okay, and summation of f of x is equal to 0, f of y is equal to 0, and summation of fz is equal to 0. So yeah, with this we can get how many equilibrium equations are there. Okay, so let's move to the next question. Cable supporting roadway of a suspension bridge is designed to carry. So usually suspension bridge-ல ஒரு கேபிள் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அது என்ன கைண்ட் ஆஃப் லோடை கேரி பண்ணுறதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின். இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். வெரி பேசிக் அண்ட் சிம்பிள் கொஸ்டின். ஃபார் அ 2-hinged arch, if one of the supports settle down vertically, then the horizontal rest is what? So ஒரு 2-hinged arch எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஒரு 2-hinged ஆர்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது ஒரு சப்போர்ட் வெர்டிகலா கீழே செட்டில் ஆகுது அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ட்ரெஸ் என்னவா மாறும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இஃப் இட் இஸ் லைக் திஸ், ஓகே, இஃப் திஸ் இஸ் அ செட்டில்மெண்ட். ஸோ இனிஷியலா செட்டில் ஆகாம இருக்கும் போது ஹரிசாண்டல் ட்ரெஸ்ஸோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம்.
once it gets settled, the direction of a horizontal thrust changes. That means the value of a horizontal thrust decreases அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் த்ரஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் சப்போர்ட் வந்து செட்டில் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். எதனால இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் த்ரஸ்டோட டைரக்ஷன் வந்து அப்படியே மாறும். ஓகே, டுவர்ட்ஸ் பாசிட்டிவோ இல்லை டுவர்ட்ஸ் நெகட்டிவோ இருந்த ஒரு டைரக்ஷனை நமக்கு அப்படியே மாறுறதுனால அங்கே வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சின்ஸ் த சைன் சேஞ்சஸ். ஓகே, எனக்கு -20 இருந்தாலும் சரி, +20 இருந்தாலும் சரி, -20 இருந்து இப்போ டைரக்ஷன் மாறுறதுனால +10 ஆட் ஆகுது அப்படிங்கும் போது இட் பிகம்ஸ் -10, ரைட்? அப்போ என்ன ஆகுது? வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, த வேல்யூ டிக்ரீசஸ். அடுத்து நெக்ஸ்ட், இஃப் அ three-hinged semicircular arch of span L and radius R is loaded uniformly with W per unit run through the span, the horizontal thrust is. Okay, ஒரு 3-hinged semicircular arch வந்து எடுத்துக்கிறோம். As shown in the figure, we took a 3-hinged semicircular arch. Overall span ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா UDL வந்து ரன் ஆயிட்டு, where W is the magnitude. இதோட horizontal thrust என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Okay, so we have a direct formula for this. The horizontal thrust developed here is WR/2. Okay, WR/2. சில ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு. அடுத்து, the number of compatibility conditions needed if analysis of a statically determinate structures are. So statically determinate structureக்கு எத்தனை compatibility conditions வந்து தேவை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். Whenever you talk about statically indeterminate structure, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு தான் compatibility equation அப்படிங்கிறது தேவைப்படும் to figure out the unknowns. But when you talk about the indeterminate structures, okay, indeterminate structures along with equilibrium equations, we need compatibility equations. But இங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனே போதுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளேன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது summation of x is equal to 0, summation of y is equal to 0 and summation of m is equal to 0, இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் போதும் calculate unknown வந்து calculate பண்றதுக்கு. So whenever we talk about the determinate structure, simply equilibrium equation is fine. Okay, அது போதும் unknowns calculate பண்றதுக்கு. இதுவே நான் indeterminate structure பத்தி தான் பேசுறேன் அப்படின்னா you have to apply a compatibility condition. So அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. அடுத்து, Muller-Bressley's principle is applicable only to both determinate and indeterminate structure when material is within the elastic limit and obeys the Hooke's law. Select the correct option from the below அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Both the statements A and B are false அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். Statement B alone is true. Both the statements A and B are true. Statements A is alone true. Okay. So Muller-Bressley principle அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் மேல ரோலிங் லோட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லோடை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வரையறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த Muller-Bressley பிரின்சிபல். ஓகே, ஃபைன். இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம், as well as indeterminate ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is true. அடுத்து, when material is within the elastic limit and it obeys the Hooke's law. Yes, Muller-Bressley principle அப்படிங்கிறது it is only applicable. Okay, it is only applicable when the material is within elastic limit. Okay, so Hooke's law அது வந்து obey பண்ணும். And இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே என்னது? கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் இல்ல, option C is the correct answer. Both the statement A and B are true. Okay, next, let's move to the next question. A 3-hinged parabolic arch has a span of 30 meters and central rise is 5 meters. It is subjected to a point load of 40 kilonewton at the distance of 20 meters from the right hinge. Calculate the vertical reaction component at its left support அப்படிங்கிறத இந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் a very simple questions வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பார்த்து பயப்பட வேணாம். We can use a simple equations like summation of vertical reactions is equal to 0. ஓகே, இந்த ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ வெர்டிகல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது RA இருக்கு, RB இருக்கு, 40 இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி RA plus RB is equal to 40 எழுதிக்கலாம். ஓகே, வெல் அண்ட் குட். அடுத்து மொமெண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ், வித்
ஹிஞ்சில் என்னவா தான் இருக்கும் மொமெண்ட், எப்பவுமே ஜீரோவா தான் இருக்கும். அது வந்து ஏ பாயிண்ட்டை பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுத்தாலும் சரி, பி பாயிண்ட்ல பொறுத்து மொமெண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல 3 ஹிஞ்ச் ஆர்ச் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு பாயிண்ட் சீன் இருக்கு, இதை பொறுத்து மொமெண்ட் எடுத்தாலும் சரி, everywhere when you talk about hinge the moment is 0. அப்போ moment about A is 0 ன்னு எடுத்துக்கலாமா? இதுதான் ஆர்ச்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியலே. ஓகே ஃபைன். ஸோ moment about A is equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டேன். Let's solve this. RB, ஓகே, RB இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஏ பொறுத்து பார்க்குற போது 30. ஓகே, அப்போர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அடுத்து 40 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. மைனஸ் ஆஃப் 40 இன்ட்டு இந்த 40 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ரைட்ல இருந்து 20 மீட்டர்ல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ லெஃப்ட்ல இருந்து எனக்கு என்னவா இருக்கும், 10 மீட்டரா இருக்கும். 40 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆர்பியோட வேல்யூ இதை வச்சு ஃபிகர் அவுட் பண்ணலாம். 4/3 இப்படின்னு வருமா? No, 400/3. 400/13 வரும். ஸோ 40/3 வரும். 40/3 is 13.13, I guess. Yes, 13.33. 13.33 கிலோமீட்டர். இப்போ ஆர்பி வேல்யூ தெரிஞ்சிச்சு. RA plus RB 40 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கொஸ்டின் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ வெர்டிகல் ரியாக்ஷன் காம்பனன்ட் அட் இட்ஸ் லெஃப்ட் சப்போர்ட்? RA தான் எனக்கு வேணும். ஸோ RA is equal to 40 minus of 13.33 kilonewton. That gives me 26.67 kilonewton. அவ்வளோதான், சிம்பிள். ஆப்ஷன் C is the correct answer for this question. இது மாதிரி 3 hinge parabolic arch கொடுத்துருக்காங்க, தென் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எனக்கு ஃபார்முலாஸ் தெரியாது மேம், நான் ஆர்ச்சே படிக்கல மேம். இதுக்கு தேவையே இல்லையே, சிம்பிளா மொமெண்ட் எடுக்க தெரிஞ்சாவே போதுமே. அவ்வளோதான், ஓகேவா? அடுத்து, if 3 hinge semicircular arch of radius r an equally distributed load 2W to the whole span, then how much horizontal rest is built up? Okay, ஒரு 3 hinged semicircular arch இருக்கு. ஸோ அதோட லோடு வந்து இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 2W அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். இங்க தான் ட்விஸ்டே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே 3 hinge semicircular arch கொடுத்துட்டாங்க, அதோட ஹரிசானல் ட்ரெஸ் கேட்டுருக்காங்க. ஹரிசானல் ட்ரெஸ் நம்ம என்ன பார்த்தோம், WR/2 பார்த்தோம். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படின்னா ஆப்ஷன் பியாவே இருக்கு, இல்ல. பட் இங்க லோட வந்து 2 times வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ H is equal to WR/2 is the correct, but still the load given is 2 times of the W. So 2WR/2, 2 gets cancelled. Final value we get is WR. Option A is the correct answer. Okay. So இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, you have to memorize some standard conditions. அங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் அட்லீஸ்ட் நீங்க சில ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னோ அது நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, பை ஹார்ட் பண்ணிட்டு போட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் 2 hinge arch as well as 3 hinge arch. அதோட parabolic ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் என்ன, செமி சர்க்குலர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் என்ன, அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட், a cable supports a uniformly distributed load over a span of 300 meters. ஓகே, ஸ்பேன் வந்து 300 மீட்டர் கேபிளோடது. The depth of a cable is 30 meter. The length of a cable is, so length of a cable is given by, okay, H square. Length of a cable is given by span of the cable divided by 8H square divided by 3L, where L represents the span and H represents the dip. So span என்ன கொடுத்துட்டாங்க, 300 மீட்டர் கொடுத்தாச்சு. அடுத்து 8 into dip என்ன கொடுத்துட்டாங்க, 30 கொடுத்துருக்காங்க. 30 square divided by 3 into again 300. So direct formula தான். L ங்கிறது ஸ்பேனை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹெச்ங்கிறது டிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஸ்பேன் பிளஸ் 8 into dip the whole square divided by 3 into 300. So that gives us 308 meter. On solving this you get 308 meter. மேம் இந்த மாதிரி நியூமெரிக்கல் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. Moreover you have to study the relation between the span as well as the dip and length of a cable. இது மூணுக்குமான ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். Span is, length is equal to span plus 8H square divided by 3. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா it's much better. Next question பார்க்கலாம். The ordinates of influence line diagram for bending moment always have a dimensions of. So bending momentக்கு நான் எழுதி வரேன் அப்படிங்கும்போது அதோட ordinates என்ன dimensionsல இருக்கும் அப்படிங்கிறதா எங்க கொஸ்டின். It always have a dimensions of length மா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இங்க A இங்க B அப்படின்னா ஓகே, the bending moment ordinate is A B divided by A plus B. Okay, AB divided by A plus B. So இங்க L square divided by L னு வரும். The ordinates having a unit of length always. Unit of length always. Simple.
ஃபார்முலா தெரிஞ்சதாவே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். வாட் இஸ் த வேரியேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன் இன் அ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னவா மாறும்? லீனியரா மாறும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின், பட் கேட்டிருந்த கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். A single concentrated load of 10 kilonewton is rolling along a simply supported beam of span 4 meters from left to right. The absolute maximum bending moment will be. So whenever they talk about the maximum bending moment, அதுவும் ஒரு simply supported beamல ஒரு ரோலிங் லோட் போயிட்டு இருக்கும் போது கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ரோலிங் லோட் மிட் பாயிண்ட்ல இருக்கும் போது தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அக்யூர் ஆகும். ஸோ 4 மீட்டர் ஸ்பேன் அப்படின்னா இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர். எவ்வளோ மேக்னிடியூட் ரன் ஆயிட்டு இருக்கு? 10 கிலோமீட்டர் லோட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆர்டினேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். வேற ஏ திஸ் இஸ் பி. சின்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2 into 2 4 divided by 2 plus 2 4. That gives me 1. 1 ஆர்டினேட் எனக்கு கிடைச்சிருச்சு. இது எப்போ இந்த மேக்னிடியூட் வந்து எப்போ அப்படின்னா இங்க 1 யூனிட் ஆஃப் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தான். ஓகே, 1 யூனிட் ஆஃப் லோட் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் போது மட்டும்தான் நான் என்ன பண்ணும், ஏபி டிவைட் பை ஏ பிளஸ் பி டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்க அவன் கொடுத்துருக்கிறது 10 கிலோமீட்டர். ஸோ வந்த ஆன்சரோட என்ன மேக்னிடியூட் கொடுத்துருக்கானோ அதை நான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஐ கெட் 10. ஓகே, 10 கிலோமீட்டர் மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சிம்பிள். ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு, ஓகே, இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரோட அவன் என்ன லோட் கொடுத்துருக்கானோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் மேம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்ததுன்னா, இந்த ஃபார்மேட் இஸ் ஒன்லி ஃபார் அ யூனிட் லோட். யூனிட் லோட் யூஸ் பண்ணும்போது தான் இந்த மொமெண்ட் வேல்யூ இஸ் அப்ளிகபிள். ஓகேவா? Next question. The ratio of a carryover moment to the applied moment is called as a carryover momentukum applied momentukum irukka ratio enna appadina it's a very basic question, carryover factor. Okay, idhula வேற எப்படி questions கேட்கலாம் அப்படின்னா, when far end is இதுதான் hint support, where far end is fixed. இங்க ஒரு moment apply பண்றேன் அப்படின்னா இங்க அந்த moment எவ்வளவு transfer ஆகும் அப்படின்னா half of the moment transfer ஆகும். Okay, m/2 எனக்கு இங்க இடத்துல transfer ஆகும் when far end is fixed. இதுவே far end is hinged அப்படிங்கும் போது இங்கேயும் எனக்கு ஹிஞ்ச் தான். ஓகே, இங்கேயும் ஹிஞ்ச் தான் அப்படிங்கும் போது இங்க நான் அப்ளை பண்ற இந்த மொமெண்ட் இங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா there won't be any transfer. Okay, no moment. So what is the carryover factor when the far end is hinged அப்படின்னா 0. What is the carryover factor when far end is fixed அப்படின்னா 1/2. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். carryover factor என்ன அப்படின்னா it's nothing but the ratio of a carryover moment to the applied moment. இது வந்து carryover moment. Carryover moment m/2 இருந்துச்சு, applied moment வந்து m இருந்தது. So this get cancelled. I get 1/2, where 1/2 is the carryover factor when the far end is fixed. And 0 is the carryover factor when far end is hinged. -1 is the carryover factor when I talk about the cantilever beam. Okay, and இங்க distribution factor னு கொடுத்துருக்காங்களே அது என்ன மேம் அப்படின்னா, இங்க ஒரு சப்போர்ட்ஸ் இருக்குமா. ஓகே, ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்கு, இங்க பிரசன்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு மொமெண்ட் வந்து அப்ளை பண்றாங்க, இங்க ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸ் இருக்கு, இங்க ஹிஞ்ச் இருக்கு, இங்க ரோலர் இருக்கு, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட் அந்த சப்போர்ட்ஸை பொறுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இது ஃபுல்லா போகுதா இல்ல ஹாஃபா போகுதா இல்ல போகவே இல்லையா, ஃப்ரீ என்ன போகாது. ஓகே, இது மாதிரி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் a ratio of a elastic strength to the yield strength. Elastic strength to the yield strength represents reduction factor. Okay, fine. So let's move to the next question. Displacement method is also referred to as which one of the following? Minimum strain energy method, Maxwell's Moore method, consistent deformation, slope deflection methods எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அப்படின்னாவே 4 விஷயங்கள்மா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களால் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், ஓகே, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், MDM, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட், கேனிஸ் மெத்தட். அவ்வளோதான். இந்த 4 மெத்தடும் என்னது? டிஃப்ளெக்ஷன் மெத்தட். அப்பார்ட் ஃப்ரம் த காஸ்டிக்லோனஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், விர்ச்சுவல் எனர்ஜி மெத்தட், கேப்லிரான்ஸ் மெத்தட், காலம் அனாலஜி மெத்தட், ஃப்ளெக்சிபிள் மேட்ரிக்ஸ் மெத்தட் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், இது எல்லாமே என்னது? ஃபோர்ஸ் மெத்தட்ல ஃபாலோ ஆகும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். நான் சொன்ன இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனு, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு,
stiffness matrices Canix method. இது நாளே ஞாபகம் வச்சுனா மற்ற ஆன்சர்ஸ்லாம் நீங்க ஈஸியா போடலாம். Let's move to the next question. The ratio of a stiffness of a member when far end is hinged to that of a member when far end is fixed. Okay, far end is hinged to the far end is fixed. So stiffness தான் அவங்க கொஸ்டினா கேக்குறான். Stiffness is equal to 4EI by L when the end is fixed. Okay, and stiffness is equal to 3EI by L when the end is hinged. Okay, when the end is hinged. The ratio of a stiffness of a member when far end is hinged to that of a far end is fixed அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ஹிஞ்சில் வந்து K1 எடுத்துக்கலாம், ஃபிக்ஸ்டு வந்து K2 எடுத்துக்கலாம். ஸோ K1 by K2 எனக்கு என்னவா கிடைக்கும்? 3EI by L whole divided by 4EE divided by L. So everything gets cancelled. Final answer is 3 by 4. It is nothing but 0.75. So 3 by 4 ஆப்ஷனில் நமக்கு இருக்கு. ஸோ யா, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டிஃப்னஸ் வேல்யூ என்ன, ஃபாரின் ஹிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 4EA by L, சாரி 3EI by L. ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா 4EA by L. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னாவே you can easily solve this question. Next question. With respect to matrix method of analysis, which of the following statement is incorrect? For stable structure, coefficient of on principal diagonal of stiffness matrix and flexibility matrix are always positive. Of course, diagonal matrix அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் டேர்ம்ஸ்ல இருக்கணும். இது வந்து கரெக்ட். ஆனா அவன் கேட்டுக்கிறது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் மோர் சூட்டபிள் than the flexibility matrix for computer programming. இதுவும் ட்ரூ தான். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபார் ஸ்டேபிள் equilibrium of structure, stiffness matrix is singular அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நோமா. ஓகே, for stable analysis, the stiffness matrix is non-singular. This is non-singular. அடுத்து, the number of redundant inflexibility matrix is equal to static independency of a structure and the same in stiffness matrix is equal to kinematic independency. So ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, stiffness matrix is related to kinematic independency and flexibility matrix is related to static independency. இது ரெண்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களால ஈஸியா மேபி இதுல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். FS SK, ஓகே, SK FS இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. SS னு வராது, அவ்வளவுதான், சிம்பிள். SS னு வராது, FS SK னு வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் என்னது? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஆப்ஷன் சி போலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Capron's theorem is applied to fixed and continuous beam, simply supported beam, fixed beam, propped cantilever beam. இதெல்லாம் ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ Capron's theorem வந்து எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. This question is for you people. You are going to answer. ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். What is the internal determinacy or internal static determinacy of a beam அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருந்தேன். அதோட ஆன்சரும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்ட் எக்ஸாம்ஸ்க்கான ரேங்க் பூஸ்டர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் மேரத்தான் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு 4 hours 5 hours ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான டீடைல்ஸ் வேணும், இந்த வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.